பாரத பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரம் புதிய பாலத்தை வெள்ளக்காரனால் அமைக்கப்பட்ட பாலத்தில் தான் இத்தனை நாள் நம்ம போய்கிட்டு இருந்தோம். அது எனக்கெல்லாம் கொஞ்சம் நெருடலாக தான் இருந்துச்சு. நான் சன்னிதானாகி அந்த பாலத்தில் போகவே இல்லை. அதற்கு பிறகு நரேந்திர மோடி ஒருத்தர் தான் இந்த மேம்பாலத்திற்கு சிறப்பான முறையில் அமைத்து இன்றைய தினம் தமிழர்களுக்கும் சரி இந்தியாவில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளார். அதற்கு மனமாற என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இலங்கை தமிழர்களுக்காக சில கோரிக்கைகள் வைத்தேன், அதையும் நிறைவேற்றிவிட்டார். இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை மீனவர்களுக்கு கைது பண்ணி அத்தனை பேரையும் விடுதலை செய்திருக்கிறார். படகுகளை மீட்டுக் கொடுத்தார். இப்பேற்பட்ட ஒரு நல்ல பிரதமர் நம்ம அடைஞ்சிருக்கிறது ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதுபோல் இலங்கை தமிழர்களுக்கு அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் பாதுகாத்து தருவதாக உறுதி கொடுத்திருக்காரு. அதே போல் இலங்கை தமிழர்களுக்காக வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காரு. இலங்கையில் வாழ்கிற நம் தமிழர்களுக்கும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவேன் என உறுதி கூறிய பாரத பிரதமருக்கு மனமார்ந்த பாராட்டு வைத்திருக்கிறார். அதே போல் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்து கொடுக்க வேண்டும், அதற்காக ஆவணம் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவிக்கின்ற ஆலவா எண்ணல் மீனாட்சி அம்மையுடைய அருளால் மதுரைக்கு வர அவங்களுக்கு நான் பார்க்கணும்னு உறுதிப்பட்ட முடியல. அதனால் அவருக்கு மீனாட்சி அம்மையும் அவருக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல வலிமையான திறத்தையும் கொடுக்க அவர்களை பிரார்த்தித்து வாழ்த்து வைத்திருக்கிறேன்.